கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு யாருமே இல்லை, கடவுள் தான். 5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சுங்க. 2 குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த மாசத்துல ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாம தான் நான் வந்தேன். ஆள் இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிற சூழ்நிலையில தான் நான் வந்தேன். நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எதுக்குமே வழி இல்லாம இருந்துச்சு. செய்வன குடும்பத்துல கஷ்டம், கல்யாணமாகி குழந்தை இல்லாம இருந்தோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா தான் இருக்கும். பார்வதி அம்மா தான் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி விட்டாங்க. வேண்டுதல் என்னவோ அதை வேண்டி போடணும். வாங்க எல்லாம். வேண்டி 3 வாட்டி எடுத்து போடுங்க. எல்லாத்துக்கும் வர மாதிரி போடுங்க.
வருடமாக வந்து பார்வதி அம்மாவை பற்றி தெரியும். இந்த அருள்வாக்கு வந்து வழங்குறது எப்படி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாச்சு? அம்மா வந்து சொல்கிறேன்னா கணக்கே இல்லை, என்ன சொல்கிறேன்னு இல்லை. அவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஒரு 10-15 வருஷமாகவே. அம்மாவை பற்றி பேசணுன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குது. எனக்கு 3 பிள்ளைங்க, 3 பேருமே நிறைய ஆபத்தில் இருந்தெல்லாம் காப்பாற்றி இருக்குது. என்ன சொல்கிறேன்னா இல்லை, அந்த அளவுக்கு அனுபவங்கள் கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்றி விட்டுருக்குது. தொடர்ந்து இறக்காம வரும் போதெல்லாம் ரொம்ப, அதாவது கஷ்டப்படும் போதெல்லாம் கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த அம்மா நினச்சாலே போதும். அந்த அளவுக்கு கஷ்டத்திலிருந்து, அதாவது பெருசாக வருது அப்படியே எங்களை பனி போல தாங்கி நின்று காப்பாற்றிருக்குது. குறிப்பாக எந்தெந்த நாட்களில் இங்கே இந்த கோயிலுக்கு வருவீங்க? கோயிலில் வந்து இங்கே இருக்கும்போது நான் கோபியில் தான் இருந்தேன் ரொம்ப வருஷமா. சரி. இப்போ தான் கோயம்புத்தூர் போயிருக்கு. இப்போ வந்து அதிகமாக அமாவாசை நல்ல மெயின் வரும். அப்புறம் விசேஷ பூஜை. விசேஷ பூஜை கோயம்புத்தூர்லேருந்து வந்துடுவீங்க? வரும், கண்டிப்பாக வரும். அது ஏன்னா இது எங்கள் அங்கம்மா, அதனால நான் வராமல் இருக்க மாட்டேன். அது எங்கள் பெத்த தாய் எல்லாம் நிழலாக எங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ உணர்வுபூர்வமாக சொல்லும் போது தான் கண்ணீர்கள் வரும். நிச்சயமாக வந்து நன்றிங்கம்மா, நன்றி. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குது. மனிதர்களை விட அம்மா கடவுள் தான் வரணும். கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பாக எனக்கு யாருமே இல்லை, கடவுள் தான். சரி, கலங்காதீங்க, நல்லதுங்கம்மா. வாக்கெல்லாம் வழங்கியிருப்பாங்க அம்மா, எப்படி அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்தப்போ ரொம்ப முடியாமல் தான் வந்தோங்க. ரொம்ப முடியாமல், நடக்க முடியாமல் காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து பூஜை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம். செகண்ட் டைம் வரப்போ அம்மா பூஜை வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த பூஜையை வச்சோம். அந்த பூஜையை வச்சு நல்ல முறையாக அம்மா முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரப்போ கொஞ்சம் நான் பஸ்ஸில் ரெடியாகி வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உடல்நிலை சரியில்லாமல் வந்தீங்க இங்கே. இப்போ எப்படி இருக்குங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த பலன் எப்படி? நல்லா ஆயிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் போயிருப்பீங்க இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னு? நிறையா பக்கம் ஹாஸ்பிட்டலே சொன்னா 2-3 ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தோம். அங்கேயும் சரியா வரல. 1 மாசமா போய் அட்மிட் ஆயிருந்தேன். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல காசு செலவானதும் மிச்சம். எந்த டாக்டருமே பாக்குறாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, காய்ச்சல் சரியாக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னே தெரியல. டாக்டருக்கே தெரியும். பிளட் டெஸ்ட்ன்னு சொல்லி நிறைய பிளட் தான் எடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வருது, எதுவும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜாதகத்தில் பார்க்குறப்போ சரி இந்த மாதிரி கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்கு, நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் மறுபடியும் சரி இது சாதாரணமான காய்ச்சலாக தெரியல, ஏதோ செய்வண்ணு கோளாறாக இருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அம்மா ஒருத்தர் மூலியமா இங்கே வந்தோம். சரி, இப்போ வந்து சரியாயிடுது. இப்போ முழுமையாக சரியாயிடுச்சு.
ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாம தான் நான் வந்தேன். ம் ரொம்ப கிறங்கி போய் தான் வந்தேன். ஆள் இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிற சூழ்நிலையில தான் நான் வந்தேன். இப்போ முழு நம்பிக்கையோடு இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கு. ஸோ இது அம்மனுடைய அருள் தான். கண்டிப்பா. சரிம்மா, அம்மாட்ட கொடுங்க. அம்மா கிட்ட வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபுல்லா நல்லா இருக்காங்க. நிச்சயமா அம்மாவை நம்பி வந்தா கண்டிப்பா நல்லபடியா அம்மா நல்லா பிரச்சனை முடியுங்க. ம் இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன பௌர்ணமிக்காக வந்திருக்கீங்க? நாங்க 2 பௌர்ணமி வந்திருக்கோம். ம் பௌர்ணமி ஆனால் தான் வருவீங்க 2 வாட்டி. 2 வாட்டி வரும்போது சரியாயிடுது. ஒரு அமாவாசை வந்திருக்கோம், 2 பௌர்ணமி வந்திருக்கோம். சரி முதல் வரும்போதே அது எப்படி அதோடைய தாக்கம் தெரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு டைமு கொஞ்சம் தெரிஞ்சுதுங்க எங்களுக்கு. அம்மாவோட முன்னே எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் அம்மா கிட்ட போனால் நல்லா இருங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. அதனால நான் அம்மாவை நம்பி நாங்கள் வந்தோம். நன்றிங்கம்மா, நன்றி. பார்வதி அம்மாவை பற்றி சொல்லுங்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எப்படி முதல் தடவையாக இப்போ எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது எதுக்குமே வழி இல்லாமல் இருந்துச்சு. சேவனை, குடும்பத்தில் கஷ்டம், கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சேவனை பிரச்சனை இருக்குதுன்னு. அந்த பூஜையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இருக்காது. அப்போல்லாம் வந்துட்டு ஏதோ கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா தான் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி விட்டாங்க. அவங்க பண்ணி விட்டு அவங்க சொல்கிற வழிமுறைப்படி அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து அம்மா கொடுக்குற கனியெல்லாம் வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்தனால இப்போ நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். எங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த அம்மாவோட வரத்தால் 2 பசங்க இருக்கிறாங்க. செய்வன பிரச்சனையெல்லாம் நீக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி விசேஷ பூஜை நடக்கும். நாங்கள் செய்வன பரிகாரங்கிறது ஒரே ஒரு தாட்டி தான் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இந்த 2 பூஜையெலாம் நாங்கள் கலந்துக்கிறதுனால நாங்கள் பக்கத்தில் கோபியில் இருக்கிறங்காட்டிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டு என்ன விசேஷ பூஜையாக இருந்தாலும் கேட்டு வந்துடுவோங்க. முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி பூஜையில் நாங்கள் கலந்துக்கிறதுனால அம்மாவோட கனியெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறதுனால எந்த வித கெடுதலும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்லா இருக்கிறோம். சரிங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? கோபி தாங்க. கோபியில் தான், பக்கத்தில் தாங்க. சரி, நிஜம்மா, நன்றிங்கம்மா. எங்களுக்கு ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து கேட்டிருந்தோம். அம்மா வந்து சொன்னாங்க ரெட்டை குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த மாதத்துலேயே வந்து அம்மா ஒரு சில வழிமுறைகளெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் செஞ்சோங்க. அது செஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரே மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஒரு 4வது மாதம் அப்படி பனிக்கூடை உடஞ்சிருச்சுங்க. ஒரு பனிக்கூடை உடஞ்சி ஒரு பேபிக்கு மட்டும் மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மா கிட்ட நாங்கள் வந்து கேட்டோங்க. அம்மா வந்து எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, அந்த குழந்தை வந்து பொழைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேபி தான் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அம்மா வந்து கன்ஃபார்மாக இருக்குது, அந்த 2 குழந்தையுமே நல்ல விதமாக வெளியே வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 1 மாதம் கழித்து 5வது மாதம் ஸ்கேனுக்கு போயிருந்தாங்க. அந்த ஸ்கேனில் எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த பேபிக்கும் தண்ணி இருந்து மூமெண்ட்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு பேபியை விட இந்த குழந்தை நல்லாவே மூமெண்ட் இருக்குது, நல்ல ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7வது மாதத்தில் 7 மாதம் முடியும் போது அம்மாவே கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன நடந்தாலும் பயக்கக்கூடாது, நான் இருக்கிறேன், நல்ல விதமாக இருக்கும்னு அம்மாவே சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏன் சொன்னாங்கன்னு எங்களுக்கு புரியலைங்க. அப்புறம் ஒரு 2 நாளில் எனக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பனிக்கூடை உடைஞ்சு பெயின் வந்துடுச்சுங்க. பெயின் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அம்மா வந்து நல்ல விதமாக இருக்கும், பயப்படவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நல்ல விதமாக 2 பேருமே பிறந்துட்டாங்கங்க, எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல்.
ஸோ அம்மா அப்புறம் சொன்ன அம்மா மாதிரி ட்வின்ஸ். ட்வின்ஸ் அம்மா வந்து ரோட்ல போகும்போது கூட எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் வரம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. ஓ எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, நின்று பேசிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா. ஸோ வேண்டுதலை நிறைவேற்றிய அம்மனுக்கு ஆமாங்க. நிச்சயமா. நீங்கம்மா? இவங்க எங்க பாட்டிங்க. பாட்டியா? ஆமாங்க. சரி சரி சரி. பேத்திக்கு ரெட்டை குழந்தைங்க, எப்படி இந்த கோவில் வந்ததுனால எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமா? ரெண்டு பேரும் எப்படி பார்த்துக்கிறீங்க? ஒருத்தர் பார்த்துக்கிறது தெரியுது, ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறீங்க எப்படி? சரிங்கம்மா. சரி, நல்லதுங்கம்மா. நீங்கள் இதே ஊருங்களா? ஆமாங்க. சரி சரி சரி. கோபிச்செட்டிப்பாளையம். சரிங்கம்மா, நன்றி. தேங்க்யூ. இதுதான் பொண்ணா பையன்? பையங்க. அது பொண்ணு. பொண்ணு தான். இது சைலண்டாக இருக்காப்புல. கோபிச்செட்டிப்பாளையம். महाकाली अम्मा वा नमः।
மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக. ஓம் மகாகாளி அம்மாவா நமக.